Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதாவது கண்ணாஸ் கிச்சன் தமிழ் வந்து 1k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதனால நான் ஒரு ஸ்பெஷல் கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட் ஒன்று இன்னைக்கு செய்ய போறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த கிவ் அவே வினர்ஸுக்கான கிஃப்ட்ஸ் தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஏற்கனவே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் டோஸ்டர், அதாவது சாண்ட்விச் மேக்கர். இதைத்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வினருக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி. இது வந்து செகண்ட் வினருக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். ஆரஞ்சு கலர் காட்டன் சாரி. அடுத்து தேர்ட் வினருக்கு வந்து நான் ஒரு ஹேண்ட்பேக் கொடுக்கலான் இருக்கிறேன். அது தவிர ஆறுதல் பரிசாக நான் வந்து கொஞ்சம் பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கிறேன். இதுவும் சில ஹேண்ட்பேக்ஸ் தான். இந்த கிவ் அவேல நீங்கள் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற என்னோட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு கீழே இந்த மாதிரி என்னோட சேனலோட லோகோ, அதுக்கு பக்கத்தில் என்னோட சேனலோட பெயர், அதாவது கண்ணாஸ் கிச்சன் தமிழ்ங்கிறதும், அதுக்கு பக்கத்தில் இந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனும் இருக்கும். இப்போது நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ரெட்டில் உள்ளது உங்களுக்கு ஒயிட்டாக மாறிடும். நீங்கள் ஏற்கனவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்காது, அது வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரோ மார்க்கில் காட்டுறது தான் லைக் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் கமெண்ட் பாக்ஸ். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸை நீங்கள் இங்கே எழுதலாம். நீங்கள் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் பாக்ஸை கட்டாயமாக யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா, நான் கடைசியாக போட்ட 10 வீடியோவில் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் வந்து நான் முதலாவது கமெண்ட்டாக அதை பின் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கொஷினுக்குரிய ஆன்சரை நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்கள். இதில் எந்த கமெண்ட்ஸுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டாக உள்ள கமெண்ட் இதுதான் இந்த வீடியோக்குரிய கேள்வி. இதுக்கான பதிலை நீங்கள் எழுதுறதுக்கு நான் அந்த அம்புக்குறியில் காட்டுற இடத்த ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் அதில் கமெண்ட்டை போய் எழுதிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கீபேட் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணுங்கள். இப்போது சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பதில் வந்து இப்போது இதில் வந்துட்டுது. அந்த மாதிரி 10 வீடியோவில் உள்ள கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் எழுதணும். அதோட உங்கள் ஊரோட பேரையும் இதில் குறிப்பிடுங்க. நீங்கள் கொழும்பாக இருந்தால் கொழும்பு, ஜெஃப்னாவாக இருந்தால் ஜெஃப்னா, இல்லை கேண்டி அப்படின்னா கேண்டி, அந்த மாதிரி உங்களோட ஊரோட இடத்தோட பேரை மட்டும் குறிப்பிடுங்க. ஏன்னா பிறகு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அதால் அன்றைக்கி வந்து நான் வினர்ஸை அனௌன்ஸ் பண்ணலாமன்னு இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ்லேயும் இந்த கமெண்ட்ஸை பாருங்கள். அதில் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் ப்ரைஸை வின் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடலாம். பல பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண தெரியாதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் இனி வரப்போகிற வீடியோ. இப்போ நீங்கள் என்னோடய சேனலோட ஹோம் பேஜுக்கு போகணுன்னா, அங்கே போய் என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னா என்னோட இந்த லோகோவை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். இதில் அப்லோட்ஸ்ன்னு இருக்கிறது வந்து கடைசியாக நான் போட்ட வீடியோஸ். இந்த குட்டி ஆரோமாக்க கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே உள்ள நான் கடைசியாக போட்ட 12 வீடியோ வந்து உங்களுக்கு காட்டும்.
அது தவிர என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்னு இருக்குது. அந்த வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணினா என்னோடய எல்லா வீடியோவையும் பழைய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது தவிர ஒரு வீடியோஸுமே இல்லாமல் எப்படி என்னோடய சேனலுக்கு நீங்கள் போகிறதுன்னா இந்த மாதிரி யூடியூபுக்கு போய் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் கண்ணாஸ் கிச்சன் தமிழ்ங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் இதில் என்னோடய லோகோவை மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இதை என்னோடய ஹோம் பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். இப்போது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரியே மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் இதில் இருந்து செய்யலாம். நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி தான் இதில் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டில் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ரெட்டில் இருக்கும். உங்களை நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பல பேருக்கு இது தெரியாது. என்னென்னா நேரடியாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது, லைக் பண்ண தெரியாது, கமெண்ட்டில் போய் எப்படி கமெண்ட் எழுதுறது எதுவுமே தெரியாமல் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எப்படி செய்கிறேன்னு ஒரு வீடியோ போடுங்க, நம்மளுக்கு இது எதுவுமே செய்ய தெரியலை. அதுக்காகத்தான் நான் கிளியராக விளங்கப்படுத்தி இந்த வீடியோ அவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ப்ரைஸை வின் பண்ணுங்கள்.